7000க்கும் மேலே காலி இடங்கள். டிகிரி மட்டும் போதும். எக்ஸாம் சிம்பிள். கவர்மெண்ட் பேங்க் அனுபவம். மாதம் ஸ்டைஃபன் கிடைக்கும். இது எந்த வேலைன்னு தெரியுமா? இந்த 2026 இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்ரண்டிஸ் ரெக்யர்மெண்ட் இப்போ வந்தாச்சு. பேங்க் ஜாப் வேணும்னு ஆசை இருக்கா? ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்த அப்ரண்டிஸ் ஜாப் தான் உங்களுக்கு டைரக்ட் SBI உள்ளே செல்லும் கோல்டன் என்ட்ரி. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி அப்ளை பண்ணுவது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்ல போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா இந்த சான்ஸ் மிஸ் ஆகிடும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தகவல் 360 சேனல். இந்த சேனலில் பேங்கிங், ஆதார், பேன், சர்டிஃபிகேட்ஸ், ஜாப்ஸ் எல்லாம் இங்கே சுலபமாக சப்ஸ்கிரைப் செய்து தகவலை முதலில் பெறுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இப்போ உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஒரு மத்திய அரசு வங்கி தான். என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிசஸ் அண்டர் த அப்ரண்டிசஸ் ஆக்ட். உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இப்போ உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா May 19 இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபர்தராக இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 8 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் ஜூலையில் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். Candidates can apply for engagement in one state only. இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லையுமே உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கும் இந்த அப்ரண்டிசஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல. முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இட் இஸ் மேண்டட்ரி டு ஆல் கேண்டிடேட்ஸ் விசிட். அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, bfsissc.com அண்ட் ரீட் த டீட்டெயில் கைட்லைன்ஸ். அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் கைட்லைன்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் NAPS போர்ட்டலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அதோட லிங்கையும் கொடுத்துருக்காங்க, apprenticeshippindia.gov.in. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு SBIயோட அஃபிஷியல் கேரியர் பேஜ் இந்த இருக்குது பாருங்கள், sbi.co.in/careers. அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் NAPSல வந்து ஒரு என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த என்ரோல் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் கேரியர் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ட்ரைனிங் சீட்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லையுமே உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ் தான், லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் தான் பேசுவோம். அதில் SCயில் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. STக்கு வேகன்சி இல்லை. OBCக்கு வந்து 4 வேகன்சி, EWSல 1 வேகன்சி, URல 11 வேகன்சி, டோட்டலாக 18 வேகன்சிஸ் உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் லாங்குவேஜ். SCயில் வந்து 75 வேகன்சி கொடுத்துருக்காங்க. STயில் 3 வேகன்சி, OBCயில் வந்து 106 வேகன்சி, EWSல 39 வேகன்சி, URல ஒரு 173 வேகன்சிஸ். டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு 396 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. Candidates opt for one specific local language of the selected state at the time of application. நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பண்ணால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நோட் தட் த சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி வில் நாட் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கேட்டகரி கொடுத்துருப்பீங்க, SCயா STயா OBCன்னு சொல்லிட்டு. அதை வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் வருவீங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டேட்டில் எங்கெங்கே டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் 396 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லுமே உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அரியலூரில் ஒரு 6 வேகன்சி, செங்கல்பட்டில் 15 வேகன்சி, சென்னையில் வந்து 33 வேகன்சி, கோயம்புத்தூரில் 15, கடலூரில் 10 வேகன்சி, தர்மபுரியில் 5 வேகன்சி, திண்டுக்கல்ல ஒரு 10 வேகன்சி, ஈரோடில் ஒரு 10, கள்ளங்குறிச்சியில் ஒரு 5 வேகன்சி, காஞ்சிபுரமில் ஒரு 12, கன்னியாகுமரியில் ஒரு 12, கரூரில் ஒரு 5 வேகன்சி, கிருஷ்ணகிரியில் ஒரு 10, மதுரையில் ஒரு 18 வேகன்சிஸ், மயிலாடுதுறையில் ஒரு 5 வேகன்சி, நாகப்பட்டினத்தில் ஒரு 10, நாமக்கல்ல ஒரு 8 வேகன்சி, வேலூரில் ஒரு 6, விழுப்புரத்தில் ஒரு 15 வேகன்சி, விருதுநகரில் ஒரு 10 வேகன்சி, நீலகிரிஸில் ஒரு 10 வேகன்சி, பெரம்பலூரில் ஒரு 5 வேகன்சி, புதுக்கோட்டையில் ஒரு 5 வேகன்சி, ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5 வேகன்சி, ராணிப்பேட்டில் ஒரு 5 வேகன்சி, சேலமில் ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவகங்கையில் ஒரு 5, தென்காசியில் ஒரு 5, தஞ்சாவூரில் ஒரு 12 வேகன்சி, தேனியில் ஒரு 10 வேகன்சி, திருவள்ளூரில் ஒரு 18 வேகன்சி, திருவண்ணாமலையில் ஒரு 10 வேகன்சி, திருவாரூரில் ஒரு 8, திருச்சிராப்பள்ளியில் ஒரு 18 வேகன்சி, திருநெல்வேலியில் ஒரு 12 வேகன்சி, திருப்பத்தூரில் ஒரு 8 வேகன்சி, திருப்பூரில் ஒரு 10 வேகன்சி, தூத்துக்குடியில் ஒரு 15 வேகன்சி. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதே சப்போஸ் நான் புதுச்சேரியில் இருக்கேன்னா புதுச்சேரியில் ஒரு 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் ஒரு 15 வேகன்சியும், காரைக்கால் ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பிடபிள்யூஎட் கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விஷுவல் இம்பேர்மெண்ட்டில் வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன இது பண்ணிக்கலாம். ஹியரிங் இம்பேர்டில் வந்து அவங்க என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது, லோகோமோட்டர் டிசபிலிட்டிஸ் இருந்தால் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் எனி யூனிவர்சிட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், இந்த அப்ரெண்டிஸ் ஜாப்க்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பிடெக் எது படிச்சிருந்தாலும் ஓகே, பிகாம் டிகிரி எது படிச்சாலும் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் தான் இருக்கும். இது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இல்லையா, அதனால உங்களுக்கு 1 இயர் தான். இது வந்து ஜாப் கிடையாது, ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டிஃபன் கொடுக்குறாங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபார் எலிஜிபிள் ஃபார் ஸ்டிஃபன் வந்து 15,000 கொடுக்குறாங்க. மாதம் உங்களுக்கு 15,000 கொடுப்பாங்க, ஓகேவா? அதை தவிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு அலவன்ஸ் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தா உங்களுக்கு 2 விதமான இதுகள் இருக்கும். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் ஒரு 25 கொஷின்ஸும் மேக்ஸிமம் ஒரு 25 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டியூரேஷன் வந்து 15 நிமிஷத்துக்கு, ஓகேவா? மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் 100 மார்க்கு. அது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 25 கொஷின்ஸ் 25 மார்க்குக்கு. குவான்டிட்டி அப்டேட் வந்து 25 கொஷின்ஸ் 25 மார்க்கு. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் 25 மார்க். மொத்தமாக 100 கொஷின்ஸ்க்கு 100 மார்க் கனெக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் தான் இருக்கும் எப்பயுமே. அதர் தென் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லாம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் 13 ரீஜன் லாங்குவேஜில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு எது வில்லிங்காக இருக்கும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அசாமீஸில் இருக்குது, பெங்காலி, குஜராத், கன்னடா, கொங்கனியில் இருக்குது. நம்ம தமிழ்லேயும் இருக்குது. தமிழ்லேயும் நீங்கள் இதை நீங்கள் மீடியம் ஆஃப் டெஸ்ட் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் மீடியம் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கார்டிங் டு ஸ்டேட் அப்டேட் ஃபார். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தி தமிழ்லையும் இருக்கும். அதே தமிழ்நாடுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் பேசிக்காக இந்த கொஷின் பேப்பர் மீடியத்தில் உங்களுக்கு இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ராங் ஆன்சர்ஸ் இன் அப்ஜெக்டிவ் 1/4 ஆஃப் அசைன் ஃபார் கொஷின்ஸ் வில் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஜூலையில் தான் கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2026 ஜூலையில் தான் கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கனெக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர். உங்களுக்கு எது நியர்பை டிஸ்ட்ரிக்டாக இருக்கோ அந்த நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துக்கோங்க. நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் சென்டர் எக்ஸாமினேஷன் ஷால் பி. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரெக்வஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who are provisionally qualified for selection will be made in bank website. நீங்கள் செலக்ட் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கேண்டிடேட் செலக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் வெப்சைட்டில் சொல்லுவாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராசஸ் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் who produce 10th 12th நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க. தமிழ் ஒரு லாங்குவேஜாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஞ்ச் படிச்சிருக்கேன், அதர் தென் லாங்குவேஜ் நீங்கள் ஹிந்தி படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்த லாங்குவேஜ் தான் ரீஜனல் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் 10th 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தேர்டு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு பேங்க் தரப்புலேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் குவாலிஃபைங் டெஸ்ட் எந்த இதில் நீங்கள் அந்த லோக்கல் லாங்குவேஜ் சொன்ன பார்த்தீங்களா டெஸ்ட் ஆஃப் அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஓகே. அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஜாப் ப்ரொஃபைல் இது என்ன மாதிரி ஜாப்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முழுக்க அப்ரெண்டிஸ் ஜாப் தான். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. பேங்க் தரப்பில் நீங்கள் ஒரு எம்ப்ளாய் மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க, அப்ரெண்டிஸ் தான். இது வந்து கான்ட்ராக்டும் கிடையாது, ஓகேவா? ப்ளீஸ் நோட் தட் கேண்டிடேட்ஸ் எங்கேஜ் அப்ரெண்டிஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த SBI. உங்களை வந்து எம்ப்ளாய் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்ரெண்டிஸ்னால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு 1 இயர். ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? இது உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் பேங்கிங் செக்டரில் நீங்கள் போகிறதுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க. நிறையா ரெக்யர்மெண்ட் இருக்கும். SBI தரப்புலேருந்து PO வரும், எல்லாமே வரும். சப்போஸ் இது நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஜாப் தான். நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ண பாருங்கள். ஃபீஸ் இன்டிமேஷன் பாருங்கள். ஜென்ரல் OBC EWS கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் 300 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST PW கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் இன்டிமேஷன்ஸ் சார்ஜஸ் ஒன்ஸ் பேட் வில் நாட் பி ரீஃபண்ட். நீங்கள் ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது இன்டிமேட்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் பேங்கிங் செக்டரில் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த அப்ரெண்டிஸ் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள்.
ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் நாட் கோ அண்டர் அப்ரண்டிஸ்ஷிப் ஈதர் இன் எஸ்பிஐ ஆர் எனி அதர் ஆர்கனைசேஷன் ஈதர் பர்சூவிங் அன் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். நான் இது வரைக்கும் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நான் பண்ணது இல்லை, ஓகேங்களா, நான் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த அப்ரண்டிஸ் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதர் எஸ்பிஐல பண்ணியிருந்தாலும் ஓகே, வேறு எந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருந்துட்டு இருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணும், எனக்கு எது கிடைச்சாலும் நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எனக்கு செக்டரில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றவங்க எனக்கு இந்த அப்ரண்டிஸ் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண. நான் பேங்கிங் செக்டரில் மூவ் பண்ணணும், எனக்கு பேங்கிங் செக்டர் பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க இந்த அப்ரண்டிஸ் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இது முழுக்க உங்களுக்கு 1 year தான் இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ட்ராக்ட்லாம் எக்ஸ்ட்ராலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்சியாக இருந்தால் எஸ்சி சர்டிஃபிகேட், எஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசியில் நான் கிரிமினல் லேயர் அதன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். இது வந்து நீங்கள் பேங்க்கோட வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா அந்த வெப்சைட்டில் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து நேட்ஸோட அந்த என்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் sbi.bank.in கேரியர்ஸ் அதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி. இதுக்கான லிங்க்லாம் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் ஷுட் ஹவ் நீங்கள் வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். சிக்னேச்சர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணணும். பிரிண்ட் அவுட்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் எஸ்பிஐக்கு வந்து மெயிலெலாம் பண்ண தேவையில்லை, சரிங்களா. எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ கேப்சர் லைட் கலரில் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். அப்புறம் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்கணும், ஓகேவா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கால் லெட்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு நீங்கள் அதை அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிற மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு மெயிலில் தான் சென்ட் பண்ணுவாங்க. நோ ஹார்ட் காப்பி ஆஃப் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் டேட்டா நகேஷன். உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் உங்களுக்கு போஸ்ட் மூலமா சென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி சப்மிட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட்டு, ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, பேங்க் பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகலாம், ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் அனெக்சர் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து 4.5 cm 3.5 cm இருக்கணும். லைட் கலரில் ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சிருக்க மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 200 and 230 பிக்சல்ஸ் ப்ரிஃபர்ட் இருக்கணும். சைஸ் வந்து 20 KB 50 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்க் பெனில் போடணும். அப்ளிகன் ஹேஸ் டு சைன் அண்ட் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் போடுங்க. டைமென்ஷன் வந்து 140 x 60 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 10 KB to 20 KB. ஸ்கேன் இமேஜ் வந்து 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இடது பெருவிரல் அதோட இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வெள்ளை பேப்பரில், ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 KB 50 KBக்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 240 250 பிக்சல்ஸ் இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஷுட் பி ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வைங்க. அது ஸ்மஜ்லாம் இருக்கக்கூடாது, சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ்னு நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகண்ட் ஹேஸ் டு ரிட்டன் த டிக்ளரேஷன் இன் இங்கிலீஷில் எழுதணும். ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் எழுதணும், ஓகேவா. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல் டைப் வந்து 50 KB 100 KBக்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன் வந்து 800 to 400 பிக்சல்ஸில் இருக்கணும். சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனில் யார் அப்ளை பண்ணுற போகிறீங்களோ அந்த அப்ளிகண்ட் தான் எல்லாமே பண்ணணும். நாட் எனி அதர் பர்சன்ஸை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அது ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் எழுதணும். எழுதிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐங்கிற நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எழுதிட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் யார் அப்ளை பண்ணுறாங்க உங்களோட நேம் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இயர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் present the supporting documents as and when required. The signature, photograph and left thumb impression is mine. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டுறீங்க, என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். நான் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் அப்போ நான் என்னோட டாக்குமெண்ட்ஸை நான் சப்மிட் பண்ணுவேன். என்னோட சிக்னேச்சர், என்னோட ஃபோட்டோகிராஃப், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே என்னோட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் ரிட்டன் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லாம் இது பண்ணி ஆகணும், ரைட் பண்ணி ஆகணும். அதை பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், கேபிட்டல் லெட்டர் ஷேர் நாட் பி அச்சனை. கேபிட்டல் லெட்டர்லாம் உங்களோட சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் நீங்கள் எழுதுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதுங்க, ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஸ்கேனிங் த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. அனெக்சர் 2 கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. தென் அனெக்சர் 3யும் அதே ஃபார்மேட் தான். டிசபிலிட்டி பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா அதோட அண்டர்டேக்கிங் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அனெக்சர் 4 கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட் கன்சென்ட் ஃபார்ம் ஃபார் த அப்ரண்டிசஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு ஒரு எஸ்பிஐயில் நீங்கள் ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேவா. உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்பிஐ அப்ரண்டிஸ் வாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் நண்பர்கள், டிகிரி முடித்தவங்க, பேங்க் ஜாப் கனவு காண்றவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் தினமும் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே நமது தகவல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.